ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து செஸ் கேமில் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுன்றத நீங்கள் நிறையா பேர் யூடியூப்பில் தேடிக்கிட்டே இருக்கீங்க. பட் அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் சொல்கிறேன், இந்த 9 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் செஸ் கேமில் எக்ஸலண்ட்டான பிளேயராக ஜஸ்ட்டு வித்தின் ஃபியூ டேஸ் ஃபியூ வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த ட்ரிக்கு, அந்த 9 பாயிண்ட்டில் நான் சொல்கிற அந்த 7வது பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ மித்த எல்லா பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட், பட் ஆனால் 7வது வந்து என்னோடய ஃபேவரெட். சரி, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். வந்து நீங்கள் செஸ் கேம்ஸ் வந்து வாட்ச் பண்ணணும். எப்படி வந்து ஆப்போனண்ட் வந்து ப்ளே பண்ணுறாங்க, E4 விளாட்றாங்களா, E5 விளாட்றாங்களா, விஸ்வநானந்த் கால்சன் எப்படி வந்து ப்ளே பண்ணுறாங்க, பிரக்னானந்தா கால்சன் எப்படி வந்து ப்ளே பண்ணுறாங்க, ஸோ வேறு எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த மூவ் வந்து பண்ணுறாங்க அப்படிலாம் வந்து நீங்கள் கேம்ஸை வந்து வாட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு யார் யார் என்னென்ன கேம்ஸ் வந்து இது பண்ணுறாங்கன்றதை நீங்கள் வாட்ச் பண்ணணும். நம்ம தமிழில் பார்த்தோம்னா தமிழ் செஸ் சேனல்னு ஒரு அண்ணா வந்து வீடியோ போடுறாரு. ஸோ அதில் வந்து அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து போட்டுகிட்டே இருப்பார். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டெய்லி வந்து போடுறாரு வீடியோ, நீங்கள் அந்த அண்ணாவோடதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு பிகினர்ஸுன்றனால நம்ம சேனல்லையும் வந்து ஒரு சில கொஞ்சம் கேம்ஸை மட்டும் போட்டிருக்கோம். ஸோ அது வேணால் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து ஓப்பனிங்கு, ட்ராப்ஸு, ட்ரிக்ஸு, கால்குலேஷன் அதை பற்றி வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் பாருங்கள், எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செஸ் கேம்ஸை முதல் வாட்ச் பண்ணணும், ஓகேவா? ஸோ வாட்ச் பண்ணுறப்ப இந்த நார்மலாக பார்த்தோம்னா E4, E5, நைட் F3, நைட் C6, தென் பிஷப் B5. ஸோ இந்த இடத்துல கால்சன் இதை மூவ் பண்ணுவார். அதுக்கடுத்த மூவ் இது கால்சன் இதை புஷ் பண்ணுவார். விஸ்வநாதன் இதை மூவ் பண்ணுவார். ஸோ கால்சன் வந்து இன்னொரு நைட்டை டெவலப் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து மெமரி மைண்டில் வந்து நல்லா வச்சுருக்கணும். ஸோ இதே வேரியேஷன் பார்த்தோம்னா பவுல் மார்பி வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிகிறது காரணம் என்னென்னா, இந்த மூமெண்ட்டில் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும் எந்தெந்த மூவுக்கு எந்தெந்த மூவ் வந்து ஓப்பனிங்கில் வருது அப்படின்றத நம்ம வந்து ஒரு கேம்ஸை வாட்ச் பண்ணுற மூலமாக தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ரீகால் அண்ட் அனலைஸ் கேம். ஒரு கேம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு அதை போய் நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கணும். கேம் விளாண்டுட்டு வந்து எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம். ஒரு விஸ்வநாதன் ஆனந்த்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பிளேயர் ஆனீங்கன்ட்டு. அதுக்கு வந்து அவர் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, நான் வந்து செஸ் கேம் நான் விளாண்டுட்டு வந்த உடனே அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து கேட்பாங்களா, ஏன் இந்த மேட்ச் நீங்கள் தோத்தீங்க அப்படின்னு கேட்கல. விஸ்வநாதன் ஆனந்த் வந்து சொல்லுவாராம், நான் வந்து அந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு செக் பண்ணி பாருன்னொடனே அவர் வந்து செக் பண்ணுவார். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மள்கிட்ட இன்ஜின் வந்துருச்சு, செஸ் கேம் இன்ஜின் வந்துருச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணுறதே வந்து இந்த ஸ்டாக்ஃபிஷ் 15 இருக்குது இன்ஜினு. லீலா 0 ஸ்டாக்ஃபிஷ் 15 இருக்குது. ஸோ ஸ்டாக்ஃபிஷ் 15.1 அதெல்லாம் வந்துருக்கு. ஸ்டாக்ஃபிஷ் 16 கூட வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் இன்ஜின், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை chess.comல நீங்கள் கேம் விளாண்டும் நீங்கள் விளாண்டி கேமை நீங்கள் அனலைஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுனா உங்களுக்கு ஃப்ரீ தான், எந்த காஸ்ட்டும் இருக்காது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் இன்ஜின் இது எப்படி இது பண்ணுறதுன்னு என்ன உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ வந்து போடுறேன். இது வேணும்னா நீங்கள் ஐ நீடு தட் வீடியோ அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த இன்ஜினோட வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டுடுறேன். ஸோ ஓகே, தேர்டு பாயிண்ட்டு எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இந்த அனலைஸ் இப்போ நான் பார்த்தோம்னா இதில் எந்தெந்த அளவு குயிக் ரிப்போர்ட் இப்போ கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து புக் மூவ்ஸ், இந்த புக் சிம்பிள்ஸ் வருதா, புக் மூவ்ஸ், இது எல்லாமே வந்து கரெக்டான மூவ் தான். எல்லாமே வந்து புக்கு பெஸ்ட் மூவாக தான் இருக்குது. இந்த மாதிரி கேம் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம், பெஸ்ட்டு மூவ். ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ அதுக்கடுத்து இந்த மூவ்ஸ் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மூவ்ஸை உங்களோட கேமில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். விஸ்வநாதன் ஆனந்த் வந்து மூவ் பண்ணுற மூவை அப்படியே வந்து அவர் என்ன மூவ் ஓப்பனிங் பண்ணார், ஃபஸ்ட்டு மூவ் என்ன பண்ணார், E4 நாக்குனாரா, நீங்கள் அதை ஞாபகம் உங்கள் ஃபேவரட் பிளேவரை மைண்டில் வச்சுட்டு அவர் என்ன பண்ணாரோ அது நீங்கள் உங்கள் சாதாரண கேமில் வந்து மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மூவ் வந்து ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ட்ரை இட் இன் யுவர் கேம் வந்து முடிஞ்சு. ஸோ 4வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா லேர்ன் செஸ் ட்ராப்ஸ். செஸ் ட்ராப்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ லேர்ன் வந்து நீங்கள் நிறையா கேம்ஸை வந்து நீங்கள் வந்து செஸ் ட்ராப்ஸ் எப்படி இருக்குது, ட்ராப்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்கணும். ஸோ இப்போ சிம்பிளாக ட்ராப் பண்ணோம்னா இப்போ E4, E5, நைட் F3, நைட் C6,
ஸோ பிஷப் C4 மூவ் பண்ணுறோம். ஸோ ஆப்போனண்ட் வந்து இந்த சிப்பாய் நகட்டுறாங்க. ஸோ நீங்கள் நைட்டை இங்கே டெவலப் பண்ணுறீங்க. ஆப்போனண்ட் வந்து இது பின் பண்ணுறாங்க நைட்டை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் மாதிரி நெக்ஸ்ட்டு இதை மூவ் பண்ணுறீங்க. ஆப்போனண்ட்டு இதை பின்னாடி கொண்டு போயிடுறாரு ஒரு சில நேரங்களில். பின்னாடி கொண்டு போனோடனே இங்கே ஜஸ்ட்டு இதை வச்சு இதை டேக் பண்ணுறீங்க, நைட்டை வச்சு டேக் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இதில் நைட்டு கொடுக்குறது தான் பெஸ்ட்டு மூவ். ஆனால் நிறைய ஆப்போனண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குயின் வந்து ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு குயினை வந்து டேக் பண்ணுவாங்க. டேக் பண்ணல அது வந்து செக்மேட்டின் 2. ஸோ செக்மேட்டு. இந்த மாதிரி ஓப்பனிங்கில் வந்து நீங்கள் ட்ராப்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்கணும். ஸோ ட்ராப்ஸ் எல்லாம் லேர்ன் செஸ் ட்ராப்ஸ் இல்லை என்னென்ன மாதிரி ட்ராப்ஸ் இருக்குது. விஸ்வநாதன் ஆனந்த் ஓப்பனிங் தெரியுதுன்னா அந்த ஓப்பனிங்கில் என்னென்ன ட்ராப்ஸ் இருக்குன்றதை நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் 5வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, அப்ளை ட்ராப்ஸ் பேஸ்ட் ஆன் ஆப்போனண்ட் ELO. உங்கள் ஆப்போனண்ட்டோட ELOக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு இங்கே ஒரு 1200 ரேட்டடுக்குள்ளே இருக்கிற பிளேயர்கிட்ட விளாட்றீங்கன்னா நீங்கள் டேனிஷ் கேம்பிட் ட்ரை பண்ணி நிறையா கேம்ஸை வந்து ஜெயிக்கலாம். ஆனால் அதே வந்து நீங்கள் 1300 ELO 1200 ELOக்கு மேலே 1300க்கு மேலே போயிட்டீங்கன்னா டேனிஷ் கேம்பிட் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஆப்போனண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு, டிஃபிகல்ட்டு. ஸோ டேனிஷ் கேம்பிட் எப்படின்னா E4 E5 நீங்கள் E4 E5 நீங்கள் D4 பண்ணுவீங்க. ஸோ ஆப்போனண்ட் பான் டேக்ஸ் D4 திருப்பி இன்னொன்று பான் கொடுப்பீங்க. இதை வச்சு டேக் பண்ணுவாங்க. ஸோ பிஷப் டெவலப்மெண்ட் அனதர் டேக்கு. ஸோ இந்த டயகனல் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ டயகனல் கவர் பண்ணுவீங்க. ஆப்போனண்ட் வந்து இதை வச்சு செக்கு கொடுப்பாரு. இங்கே இதை வச்சு டிஃபென்ஸ் வந்து கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி செக்கு குடிக்கலாம். நம்ம இங்கே கிங் கூட இங்கே மூவ் பண்ணிக்கலான்னு கூட வச்சுக்கோம். ஸோ கிங் கூட மூவ் பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் இது மூவ். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் வரும். ஸோ இந்த இடத்துல ஆப்போனண்ட் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி கரெக்டான மூவ் வைக்கிறதுலாம் யாருன்னு பார்த்தோம்னா 1200க்கு மேலே இருக்கிறவங்க தான் கரெக்டாக வைப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற பிகினர்ஸ் இந்த மாதிரி மூவ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் டேக் பண்ணிடலாம். அல்லது பிஷப்பை நான் பாதுகாக்கணும்னு இங்கே போவாங்க. அப்படின்றப்ப நீங்கள் டேக் பண்ணி வின்னிங் அட்வான்டேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து எந்த ரேட்டட் பிளேயருக்கு ட்ராப் ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த ரேட்டட் பிளேயருக்கு தான் நீங்கள் ட்ராப்பை ட்ரை பண்ணணும். நீங்கள் யாரு கூட விளாட்றீங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ஓகே, இதான் வந்து உங்களுக்கு சொன்ன 5வது பாயிண்ட் முடியுது. ஸோ 6வது பாயிண்ட், லேர்ன் செஸ் ஓப்பனிங்ஸ். நீங்கள் செஸ் ஓப்பனிங்ஸ் எல்லாம் நீங்கள் நிறையா வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ரேலுப்பேஜ் ஓப்பனிங்காக இல்லை D4 பான் ஓப்பனிங்காக எல்லாமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ அந்தளவு தான் நீங்கள் கேம் வந்து வின் பண்ண முடியும். இப்போ E4 E5 இப்போ இது பண்ணோம்னா கிங்ஸ் கேம்பிட்னா இப்போ டேக் பண்ணாங்கன்னா கிங்ஸ் கேம்பிட் அக்செப்டட் லைனு. டேக் பண்ணாமல் இங்கே மூவ் பண்ணாங்கன்னா கிங்ஸ் கேம்பிட் டிக்ளைன்டு வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கணும். ஸோ குயின்ஸ் கேம்பிட்னா D4 D5 ஸோ C4 இது வந்து குயின்ஸ் கேம்பிட் இதுனா அக்செப்டடு. அப்படி இது பண்ணாட்டி இது வந்து டிக்ளைன்டு வெர்ஷன். இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு சில நேரங்களில் வந்து ஜுகாட்டோ ஓப்பனிங்ட்டு நைட்டு டெவலப் பண்ணுறது, ஒரு சில E4க்கு சிசிலியன் டிஃபென்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி செஸ் ஓப்பனிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். எந்தெந்த இது வந்து என்னென்ன செஸ் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ லாஸ்ட்டு 7வது பாயிண்ட், என்னோடய ஃபேவரட் பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யுவர் ஆப்போனண்ட் ட்ரை டு ட்ராப் யூ. உங்கள் ஆப்போனண்ட் வந்து எப்படி வந்து உங்களை ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறாருன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன ஓப்பனிங்ஸ் எப்படிலாம் உங்களை ட்ராப் பண்ணுவாருன்ட்டு. E4 E5 வந்து ப்ளே பண்ணுறீங்க. ஆப்போனண்ட்டு நைட் F3 நைட் C6. ஆப்போனண்ட்டு பிஷப் C5 வந்து மூவ் பண்ணுறாரு. நீங்கள் நைட்டை இங்கே டெவலப் பண்ணுறீங்க. தென் நைட்டை இங்கே கொண்டு வர்றாரு. இது பேர் வந்து ஃப்ரைட் லிவர் அட்டாக் ட்ரை பண்ணுறாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா D5 வச்சு மூவ் பண்ணணும். அது தெரியாமல் நம்ம வந்து என்ன பண்ணன்னு தெரியாமல் வேறு மூவ் ஏதாவது பண்ணிட்டோம்னா அது அந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிரும். உங்கள் ஆப்போனன்ட் சைடு அட்வான்டேஜ் ஆயிரும். அதனால் எந்த இதுக்கு கரெக்டாக மூவ் பண்ணணுமா, D4 மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் டேக் பண்ணார்னா நான் சொல்கிற வேரியேஷன் படி இந்த மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். இதை வச்சு ஒருவேளை டேக் பண்ணாலும் நீங்கள் கேம் வந்து கொஞ்சம் ஈக்குவலைஸ் வந்து பண்ணிக்கலாம். டேக்ஸ் இந்த மாதிரி கேம் ஈக்குவலைஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்போனண்ட் வந்து எப்படிலாம் உங்களை ட்ராப் பண்ணுறாருன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் இந்த 7வது இது. ஸோ அதுக்கடுத்து 8வது என்னன்னு பார்த்தோம்னா
சால்வ் செஸ் பசில்ஸ். நீங்கள் செஸ் கேம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணி பழகணும். செஸ் கேம்ஸை சால்வ் பசில்ஸ்னால் இப்போ மேலே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு கால்குலேஷன்ட்டு. இப்போ ஒரு சில வேரியேஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி E4 E5 ஒரு சிலர் ஏர்லி குயின் அட்டாக்னு வந்து இங்கே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குயினை வச்சு டேரெக்டாக இங்கே இது கொடுக்கலான்ட்டு. அப்படி இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இப்படி பண்ணிடுவோம், இப்படி பிளண்டர் பண்ணுவோம், டேக்ஸ் இங்கே மூவ் இதை வந்து டேக் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் அடி ஆகுதா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் வந்து பண்ணணும்னு வந்து தெரிஞ்சுக்கணும். சால்வ் செஸ் பசில்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணால் தான் எந்தெந்த இடத்துல எப்படி ட்ராப் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு மேலே வந்து என்னோடய வீடியோஸ்லாம் நிறையா போடுவேன். இதில் நான் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்ட் வைஸ் நிறையா போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். லாஸ்ட் பாயிண்ட் 9th பாயிண்ட் என்னென்னா ப்ளே ஆன்லைன் வந்து ப்ளே பண்ணணும். ஆன்லைனில் நீங்கள் செஸ் கேம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு மொத்தம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜஸ்ட்டு 2 வெப்சைட் மட்டும் சொல்கிறேன். ஒன்று வந்து chess.com, இன்னொன்று வந்து leadchess.org. இந்த 2 இதில் chess.comல வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள ELO வந்து நார்மலான ஃபிடே ELOக்கும் அதுக்கும் வந்து ஜஸ்ட்டு 300 ELO வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் chess.comல ஒரு 1300 ELO வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃபிடே ELO வந்து 1000 ELOக்கு ஈக்குவலன்ஸாக வந்து இருக்கும். உங்களால் அந்த ரேட்டட் பிளேயரை ஈக்குவலாக நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ளே ஆன்லைன், நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது செஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா பலனுள்ள செஸ் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Anyway, thank you so much for watching. This is Sam. Stay grounded. Bye bye.